எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு அழகான ஒரு காதல் கதை பத்தின ஒரு திரைப்படம் தான். நீண்ட இடைவேளைக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனா விண்ணை தாண்டி வருவாயா படத்திற்கு பிறகு ஒரு ஆழமான ரொம்ப ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆறாமலே. இந்த படம் ஒரு விண்ணை தாண்டி வருவாய பார்ட் 2 அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்ம லவ் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு ஏக்கம் கொள்ற அளவுக்கு அந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் நம்மள ரொம்பவே பாதிச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காதல் கதையை தான் இந்த திரைப்படத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஆறாமலே விண்ணை தாண்டி வருவாயா பார்ட் 2 அப்படின்னு சொன்னா கூட மிகையல்ல. 127 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த திரைப்படத்துல காதல் காமெடி அப்படின்னு ரொம்பவே அழகா திரைக்கதையை நகர்த்தியிருக்காரு இயக்குனர். சரி, இவ்வளவு அழகான படத்தை ஒரு இயக்குனரால கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதுதான் நினைவுக்கு வந்தது சராங் தியாகு அப்படின்றவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவர் வேற யாரும் இல்ல, இவர் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய அசோசியேட் டைரக்டரா பணிபுரிஞ்சிருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் கூட பயணிச்சதாலேயோ என்னவோ தெரியல, அவருடைய திரைப்படம் அவருடைய பாணியிலேயே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா நெட்ஃபிளிக்ஸ் போன்ற ஓடிடி தளங்கள்ல வெளியான திரைப்படங்கள்ல கூட இவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இருந்தாலும் இதுதான் அவருடைய முதல் டெபியூ படம் அப்படிங்கிறதுனால மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதை இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிஷான் தாஸ், சிவாத்மிகா ராஜசேகர் இவங்களுடைய காம்போ இந்த படத்துக்கு ரொம்பவே வலு சேர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு மோதல்ல தொடங்கி பின்னர் காதல்ல முடிகிறது தான் ஆரோமலை திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கதை. இந்த திரைப்படம் தொடக்கத்திலேயே சிம்புவுடைய வாய்ஸ் ஓவர்ல, அதாவது விடிவியில வர அதே சிம்புவுடைய வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த படம் தொடங்குச்சு. தொடக்கத்திலேயே இது ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படத்தை பார்க்க தொடங்கணும். காதலை தேடி போனா அது காதல் இல்லை ஜெசி, அது தானா நடக்கணும், தலைகீழ திருப்பணும், நம்மளை போட்டு தாக்கணும் அப்படின்ற அந்த விடிவி படத்துடைய டயலாக்லேருந்து தான் இந்த படம் தொடங்குது. இது ரொம்பவே நம்மள பழைய விடிவி நினைவுகளை உள்ள கொண்டு வந்து அதன் பிறகு இந்த படத்துடைய கதையை சொல்ல துவங்கினாரு சாரங் தியாகு. சின்ன வயசுல இருந்தே காதல் அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே நடந்திருக்கும். அது காதல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்ஃபாக்சுவேஷன் கூட, நம்ம லவ்னு நினைச்சு சின்ன வயசுல நம்ம சுத்தி இருப்போம். அதை தான் இந்த திரைப்படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஸ்கூல் டேஸ்ல வர அந்த இன்ஃபாக்சுவேஷனை லவ்னு நினைச்சு நம்மள பல பேர் லவ்னு நினைச்சு சுத்தி இருப்போம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அழகா காட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு இளைஞன் தனக்கு எப்படியாவது ஒரு காதல் கல்யாணம் நடந்துராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்திலேயே டிராவல் ஆறாரு. சரி, ஸ்கூல் டே லவ் போச்சு, காலேஜ் டே லவ் போச்சு, சரி வேலைக்காவது போவோம்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பி வேலைக்கு போறாரு. வேலைக்கு போன இடத்துலயும் சும்மா இருப்பாரு நம்பாலு. லிப்ட்ல போகும்போதே ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இந்த படத்துல தோணினாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு அழகான காதல் இருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காரு இயக்குனர். இப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு இடம் தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதை நகரக்கூடிய இடமா பார்க்கப்படுது. இது ஒரு மேட்ரிமோனி ஆபீஸ் அப்படிங்கிறதுனால இதுல வரன் தேடும், வரன் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ போய் ஜாயின் பண்றாரு. அந்த ஆபீஸ்ல ஏற்கனவே மேனேஜரா இருக்கிற நம்ம ஹீரோயின் இவரை ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்றாங்க. இதுல ரொம்பவே பயந்து போன நம்ம ஹீரோ அவங்க கிட்ட ஒரு 10 அடி தள்ளியே தான் இருக்காங்க. இப்படியாக கதை நகர்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பெண் கல்யாணத்திற்காக இவங்க அரேஞ்ச் பண்ண போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது இந்த கல்யாணத்துல அந்த பெண்ணுக்கு உடன்படல அப்படின்னு. அதன் பிறகு நம்ம ஹீரோ பல செட்டிங்லாம் பண்ணி நம்ம ஹீரோயினை ஏமாற்றி அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா இதை எப்படியோ ஸ்மெல் பண்ண நம்ம ஹீரோயின் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. அதன் பிறகுதான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த படத்துல காமிக்கிறாங்க. அதன் பிறகு வர எல்லா காட்சிகளுமே ரொம்பவே ஆழமாவும் அழுத்தமாவும் நம்ம மனசை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு காதல் கதையை தான் இயக்குனர் சொல்லியிருக்காரு.
அடுத்ததா இந்த படத்துல மிகப்பெரிய பலம்னு பார்க்கப்படுறது விடிவி கணேஷ். ஆமாங்க, இவரை பத்தி சொல்லவா வேணும்? ஏய், என்னடா தம்பி சொல்ற, நிஜமாவாடா? இப்படி தன்னுடைய காந்த குரல் மூலமா தமிழ் மக்களை கட்டி போட்டதுல இவருடைய பங்கு மிக பெரியது. அந்த வகையில ஒரு ஹீரோவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா படம் முழுக்க இவர் பயணிச்சது அப்படிங்கிறது கிஷன் தாஸுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும். டிராகன் திரைப்படம் மூலமா தமிழ் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட ஹர்ஷத் எந்த திரைப்படத்துல ஒரு நீண்ட நெடிய ஒரு காமெடி ஆக்டரா அறிமுகமாயிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இந்த திரைப்படத்திற்கு பிறகு தமிழ்ல நீண்ட காலமா வேக்கண்ட்ல உள்ள காமெடி ப்ரொஃபைலுக்கு இவருடைய ப்ரொஃபைல் பக்காவா சூட் ஆகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே இவருடைய காமெடியை ரொம்பவே ரசிச்சாங்கன்னு தான் சொல்லணும். பொதுவா ஒரு ஆழமான ஒரு காதல் கதையை நம்ம சொல்லும் போது அது கூட மியூசிக்கும் சேர்ந்து டிராவல் ஆகணும். இந்த திரைப்படத்துல மியூசிக் பண்ணிருக்க சித்து குமாரோடைய மியூசிக் அப்படிங்கிறது சமீப நாட்களா யாருப்பா அந்த சித்து குமார் அப்படின்னு ரொம்பவே நோட்டிசபிளா இருக்கிறாரு இந்த மனுஷன். சரி, ஒட்டுமொத்தத்துல இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ரொம்பவே ஒரு அழகான ஒரு காதல் கதையை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஆரோமலே அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துல வர பாடல் காட்சிகளும் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா வினை தாண்டி வருவாயா பார்ட் 2 வரல அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு சரியான தீனியா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரி மக்களே, இன்னைக்கு ஆரோமலை திரைப்படத்துடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய ரிவ்யூல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.